ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம நிலா வந்து மேட்ரிமோனில் நம்ம சேரனுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. அவங்க வீட்டில் நம்ம நடேசனை பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக நடேசனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். உடனே நடேசனும் ஹலோ, உங்கள் வீட்டில் தான்ப்பா நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம், இப்போவே வரோம், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நிலா சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பேசினா எப்படிங்க பொண்ணு கொடுப்பாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லி கொடுக்க. இங்கே நடேசனும் இங்கே பார்ப்பா நிலா, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக வரவே வராது, நீயே பேசிருமா அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படிங்க அங்கிள், இந்த வீட்டுக்கு பெரியவங்களே நீங்கள் தானே, நீங்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை, இந்த வீட்டுக்காக சேரனுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும், சேரனுக்கு நல்லது நினைக்கிறல்ல, கண்டிப்பாக நீ பேசினா எல்லாமே சரியாக வருமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதுமே இங்கே நம்ம நிலா வந்து சரிங்க நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க. நாளைக்கு நாங்கள் வரோன்ற மாதிரி அவங்களுமே சரிங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், வாங்க எது ஒன்றும் நம்ம நேரில் பார்த்து பேசிப்போன்ற மாதிரி பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. நிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் நம்ம பல்லவனுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இத்தனை நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தோம், ஆனால் அண்ணனுக்கு செட்டே ஆகலை. இப்போது நிலா அண்ணி பார்த்த பொண்ணு கண்டிப்பாக அண்ணனுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கார்த்திகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் சேரன் தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது. சேரனோட ஞாபகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். கார்த்திகா நினைப்பு ஃபுல்லாகவே சேரன் நினைப்பாகவே தான் இருக்குது. இங்கே சேரனுக்குமே அதே மாதிரி தான் கார்த்திகா நினைப்பாகவே இருக்குது. நிலா வந்து சேரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகிறோண்ணே அப்படின்னு சொல்லுவோம். சேரன் முகத்தில் சந்தோஷமே இருக்கிறதில்ல, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க, கார்த்திகா நினைப்பாகவே இருக்குது அவங்களுக்கு. உடனே நிலா இருந்துட்டு, என்னென்ன நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்கிறோம், அப்போ கூட நீங்கள் ஒரு மாதிரி ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் நான் பொண்ணு பார்க்க போகிறோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக தான் இருக்குது பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே அப்போவுமே நம்ம சேரன் முகத்தில் சந்தோஷமே இல்லை. உடனே இங்கே நம்ம நிலா கேட்குறாங்க, அண்ணே உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது, உங்கள் மனசில் யார் தான் இருக்காங்க, எனக்கு தெரியும் கார்த்திகா தானே உங்கள் மனசு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நம்ம சேரன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே தெரியும்ண்ணே, கார்த்திகா தான் உங்கள் மனசில் இருக்காங்க, கண்டிப்பாக கார்த்திகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும், நிலா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற